கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உபாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 28 பாருங்கள். நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை எலாவும் மதிலுள்ளவைகளுமாய் இருக்கிறதென்றும், ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர்கள் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நல்லா கவனித்து பாருங்க. ஆண்டவர் கானான் தேசம் என்கிற தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களின் கைகளிலே கொடுத்து, நீங்கள் அந்த நல்ல தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி போன இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இருக்கிற பட்டணங்களையும் அங்கே இருக்கிற மக்கள் நெடியவர்களாக பராக்கிரமசாலிகளாக இருக்கிறதை பார்த்த பொழுது அவர்கள் கலங்கி அவிசுவாசப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்ன தெரியுமா? கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை முழு நிச்சயமாக நம்பணும். சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறத நம்பாமல் போனால் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வராது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். கானான் தேசம் என்கிற நல்ல தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்குறார். ஆனால் அந்த தேசத்தை சுற்றி பார்க்க போனவர்கள் வந்து துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க கர்த்தர் தந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்குறதுக்கு பதிலாக அந்த தேசத்தில் எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கன்னு தான் பார்த்துட்டு வந்தாங்க. பார்வையில் தவறு. ஆண்டவர் என்ன சொன்னாங்க? நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் போய் பாருடா, அது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குன்னு பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அங்கே போயிட்டு வந்தவங்க ஒரு திராட்சை கொலையை 2 பேர் சேர்ந்து சுமந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்க்குறோம். செழுமைனா செழுமை, அவ்வளவு ஆசீர்வாதம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தின் செழுமையை பார்க்கல, அங்கே இருந்த ஆட்களை பார்த்துட்டு வந்தாங்க. அதனால் அவர்களுக்குள்ள அவிசுவாசம் வந்து, பயம் வந்து, அந்த ஜனங்களோடு நம்ம யுத்தத்துக்கு போனால் தோற்று போயிடுவோம், அவர்கள் நம்மளை வெட்டுக்கிளிகளை போல துரத்திடுவாங்கன்னு சொல்லி பயந்து புலம்ப ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் பாருங்கள், தேவ பிள்ளைகள் நல்ல விசுவாசிகளாக இருப்பாங்க, அருமையாக ஜெபிப்பாங்க, ஆண்டவரை மனதார ஆராதிப்பாங்க. ஆனால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாருன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா அதை விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவும் இல்லாமல் இருப்பாங்க. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேனே, ஊழியத்துக்கு வந்த 2வது வருஷத்தில் கர்த்தர் என்கிட்ட சொன்னாங்க, நீ பாஸ்போர்ட் எடு மகனே, உடனே நான் வெளி தேசங்களுக்கெல்லாம் ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போவேன்னார். அப்போ நான் பெரிய அறிவாளி மாதிரி ஆண்டவருக்கு பற்றி சொல்கிறேன். ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது, இப்போமே நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணேன்னா என்ன அதை கேள்விப்படுற விசுவாசிகள் நண்பர்கள் எல்லாரும் பாலனுக்கும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசை வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 வருஷம் போயிட்டு, ஆண்டவரே அதுக்கு பிறகு நீங்கள் என்னை வெளிநாட்டு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அன்னைக்கு கற்று சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலை. இப்போ கவனிங்க, நான் ஒரு 4 வருஷம் கழித்து திரும்ப பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறேன். ஆண்டவருக்கு நான் புத்தி சொன்னோடனே அவர் என்கிட்ட பேசாமல் அமைதியாயிட்டார். இப்போ ஒரு 4 வருஷம் கழித்து நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் எடுத்துட்டேன். இப்போ ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வந்து இப்போ 5 வருஷம் ஆயிட்டு, இப்போ என்னை வெளிநாட்டு கூட்டிகிட்டு போங்கங்க. 6வது வருஷம், 7வது வருஷம், 8வது வருஷம், 9வது வருஷம், 10வது வருஷம், 11வது வருஷம், 12வது வருஷம், 13வது வருஷம், 14வது வருஷம், 9 வருஷம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் பண்ணிட்டார். நான் கிடந்து புலம்பி, ஆண்டவரே என்னை பாஸ்போர்ட் எடுக்க சொன்னீரியா, நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன், கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா அப்படிங்கிறேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லும்போது நீ கீழ்ப்படிஞ்சியான்னார். இல்லை ஆண்டவரேன்னு. அப்போ நான் இனி கொண்டு போகிற வரைக்கும் பேசாமல் இருந்துட்டார். கவனிங்க, நான் எடுத்த பாஸ்போர்ட்டு மொத்தமே 10 வருஷம் தான் செல்லும். 10வது வருஷம் நீ ஆண்டவர் கூப்பிட்டு போனார். அப்போ தான் நான் ஒரு புத்தி அடைஞ்சேன். கர்த்தர் சொன்னால் அவர் சொல்லும் பொழுது கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகம் தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா, கர்த்தர் சொல்லுகிற நேரத்தில் கீழ்ப்படிய மாட்டாங்க, கர்த்தர் சொல்லுகிறத நம்ப மாட்டாங்க, கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை விசுவாசிக்கவும் மாட்டாங்க. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுவாங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு ஒரு புத்தி சொல்கிறேன். கர்த்தர் சொன்னதை நம்பாதபடிக்கு, கர்த்தர் சொன்னதை விசுவாசிக்க கூடாதபடிக்கு அவிசுவாசமான ஒரு இருதயமோ, ஒருவேளை அவிசுவாசமான பார்வையோ உங்களுக்கு இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு தேவனுடைய கோபத்தை சம்பாதித்ததுக்கும் ஆசீர்வாதத்தை இழந்து போனதுக்கும் காரணம், கர்த்தர் அந்த தேசத்தை பார்த்துட்டு வந்து அதை சுதந்திரிச்சுக்கன்னு சொன்னால் இவன் நம்ம எங்கே போகலாங்க? ஐயா, அங்கே இருக்கிற ஜனங்கள் நெடியவர்களாக இருக்கிறான், நம்ம அவனுக்கு முன்னாடி வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், இந்த தேசத்தை விட்டுட்டு வேற எங்கேயாவது போகலாமான்னு நினைக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை நேசிக்கிற தேவ பிள்ளைகளாகி நீங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மாறாக சிந்திச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. தயவு செய்து சொல்கிறேன், அவரை விசுவாசிங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க, அவர் கைவிடவே மாட்டார். இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதுங்க. கவனமாக இருக்கணும். நம்முடைய புத்திக்கு சரியானபடி நடந்துட்டு இப்போ வேண்டாம் ஆண்டவரே பிற பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் நிறையா இருக்காங்க. கடைசியில் என்ன தெரியுமா, அவங்க விரும்புகிற காலத்திலே ஆசீர்வாதம் வராது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை, கிருபையை, ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியவும் விசுவாசிக்கவும் ஏதுவானவர்களாக இருங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ராஜேந்திரன், தேவன் உனக்கு சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நீ தனிமையானவன் அல்ல, கர்த்தர் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஜோஷுவா, மனம் பதறாத. ஆமாம், சில காரியங்களை கண்டு மன சஞ்சலிக்காத. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் இருதயத்தில் தத்தளிப்ப அனுமதிக்க வரலை, உன்னை தாங்கி நடத்த வந்திருக்கிறேன்னு சொல்கிறார். தகப்பனே, நீர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல விசுவாசமுள்ள இருதயத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.